Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்த வழக்குகள் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. ஓபிஎஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தாக்கல் செய்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தரப்பு கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2022 ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த கூட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே அதிமுக நிர்வாகி வைரமுத்து என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை மட்டும்தான் நிறைவேற்றணும் அந்த பொதுக்குழுல அப்படின்ட்டு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். ஆனா ஜூன் 23ஆம் தேதி நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த தீர்மானங்களை நிராகரித்ததுடன் கட்சியினுடைய அவைத்தலைவராக தமிழ் மகன் ஹுசைனை நியமித்தும் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்படும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட ஒருங்கிணைப்பாளர், அப்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா அந்த வழக்குல பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு. அதன் மாதிரி திட்டமிட்டபடி அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைச்சிக்கிட்டு பொதுச் செயலாளர் பதவி மறுபடியும் உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எதிர்த்தும் அந்த பொதுக்குழு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்துல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதே போல ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவில் இணைந்து இப்போதைக்கு அவர் சபாநாயகராக பதவியேற்கிறார். இந்த ஒரு சூழல்ல இந்த உரிமையியல் வழக்குகள், அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான இந்த உரிமையியல் வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு அவர்கள் தரப்புல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு இந்த வழக்குகளை திரும்ப பெற அனுமதித்து இந்த வழக்குகளை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல இந்த கட்சி நடவடிக்கைகளில் தலையிடவும், கட்சியினுடைய கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தவும் பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கும் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து அந்த வழக்கையும் முடித்து வைத்து நீதிபதி குமரேஷ் பாபு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்த வழக்குகள் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.